எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். எழிலுக்கும் சுடருக்கும் வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரி ஜோசியர் வந்து சொல்லிட்டாப்புல, விதியை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஜோசியரை வந்து வர சொல்கிறாங்க நம்ம கனகவள்ளி பாட்டி. ஜோசியர் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் ஜாதகம் எழில் ஜாதகம் கை இதானம்மா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு. அம்மா எழில் வந்து உடனே கோவப்பட்டு கேட்குறாங்க, ஏம்மா பசங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு தானேம்மா வர சொன்னேன், கடைசியில் என்னோடய ஜாதகத்தை எடுத்து பார்க்குற அப்படின்னோன்னே, இல்லைப்பா பசங்களுக்குன்னு சொன்னால் தான்ப்பா நீ முதல்ல ஜோசியரை வீட்டுக்குள்ளே விடுவ, உனக்குன்னு சொன்னால் நீ பார்க்க விட மாட்டேல்ல, அதை பார்க்கணும், அந்த பலன் என்னன்னு தெரியணும், அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து செம கடுப்பாயிடுறாப்புல, இதெல்லாம் வேணாண்ணே நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜோசியர் வந்து எழில் வாயை வந்து கரெக்டாக வந்து பேச விடாமல் பண்ணிடுறாப்புல. ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் நடந்தே தீரும், அதை யாராலையும் விதியை மாற்ற முடியாது அப்படின்னு அதிரடியாக சொன்னோன்னே, உங்களுக்கு வந்து சாஸ்திரத்தின்படி என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் விருப்பமே படலைன்னாலும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக மறுமணம் வந்து நடந்தே தீரும், அதை வந்து யாராலும் மாற்ற முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னோடனே, அதுதான் உங்களோட விதி, அந்த பொண்ணு வந்து தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து வசந்தம் வீசுங்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, நிறுத்துங்க ஜோசியர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது, தம்பி நான் சொல்கிறது வந்து சாமி வாக்கு, உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகிறது உறுதி அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சுடர் வந்து பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல வேளை எழில் சாருக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த பசங்க கூட வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், நம்மளும் பிரச்சனையிலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கரெக்டாக பார்த்தா இந்த பக்கம் மனோகரி வந்து எழிலுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்தே தீரும், அதை யாராலும் மாற்ற முடியாதுன்னொன்னே ரொம்ப சந்தோஷத்தில் குஷியாக இருக்காங்க நம்ம மனோகரி. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, எனக்கும் எழிலுக்குன்னு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ட்டு வந்து செல்விக்கிட்ட சொல்லி பேசி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்னடான்னா இந்து வந்து அந்த பக்கம் என்னை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, பசங்க எல்லாரையும் யாருமே பார்த்துப்பாங்களா, நல்லா யார் பார்த்துப்பா அப்படின்னு வந்து ஒரே குழப்பமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்து. இவர் என்னடான்னா ஒத்துக்கவே முடியாது, 1000 சொல்லுங்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் இந்து மட்டும்தான் என் வாழ்க்கையில், அதை தவிர்த்து இன்னொருத்தியை வந்து என்னால் எந்த ஜென்மத்திலையும் ஏற்றுக்க முடியாது, உங்களால் விதின்னு சொல்கிறீங்களா அதை நான் முறியடித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய காதல் தான் பெருசு அப்படின்னு எழில் வந்து சொல்லிட்டு கோச்சிட்டு மேலே போயிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து கனகவள்ளி பாட்டி பசங்கக்கிட்ட வந்து சரி நீங்கள் போய் வேலையை பாருங்கங்கிறாங்க. அதோட ப்ரோமோ முடியுது.